கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானிக்கிறோம் இல்லையா? தினமும் அவர் தேடி வந்து அவருடைய வார்த்தையை நம் உள்ளத்திலே விதைக்கிறார். ஒரு விதையானது தன் பூமியிலே போட்டு அது எப்படி பலன் கொடுக்கிறது போல தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே அது பலன் கொடுக்கிறது. எப்படி? அது எப்படி கற்றுக்கொள்வது? அதன் மூலமாக நம்ம எப்படி அதில் கையாளுவது? அதற்கான அந்த வெளிப்பாடு நமக்கு எப்படி கிடைக்கிறது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை தேடி வந்து அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இல்லையா? நம்ம கற்றுக் கொடுத்தது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கை இந்த நிலைமையிலிருந்து பல 1000 மடங்கு பெருக வேண்டும் என்றுதான் அவருடைய விருப்பமும் சித்தமும். ஆனால் நீங்கள் சொல்லலாம், என்னங்க நீங்க சொல்றீங்க கரெக்ட் தான். நான் இந்த நிலைமையிலிருந்து 1000 மடங்கு பெருகுறதுக்கு நான் விரும்புகிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் நடக்கலையே. நான் அதை எப்படி பெறுவது? நான் அதை எப்படி ஓவர் கம் பண்ணுது? அதை நான் எப்படி அதை பெற்றுக்கொள்வது? இன்றைக்கி நான் கொஞ்சம் தான் பணம் இருக்குது, என்கிட்ட இவ்வளோ இருக்குது, எனக்கு லட்சம் வேணும், கோடி வேணும், நான் ஆசைப்படுறேன். நான் அதை எப்படி பெற்றுக்கொள்வது? அதற்கான வழியை சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். தேவன் சொல்லுகிறார், நீ சில பிரமாணத்தை நீ அறியாதனால தான் நீ இன்னும் பின்தங்கி இருக்கிறாய் என்று அவர் உங்களுக்கு சொல்லுகிறார். எப்படின்னா, இந்த பிரமாணம்னா என்ன அப்படின்னு சில பேருக்கு தெரியவே செய்யாது. பாருங்கள், இந்த பூமியில் புவியீர்ப்பு விசைன்னு ஒன்று இருக்குது இல்லையா? அதை பாருங்கள், எல்லா மதத்துக்காரன் மேலே பந்து போட்டாலும் கீழே வந்துடுது. அது எப்படி? தேவன் பாருங்கள் எல்லாத்துக்கும் சேமாக தான் வச்சுருக்கிறார் பிரமாணத்தை. இந்த பிரமாணம் எல்லாருக்கும் வேலை செய்யுது. ஆகையால் நான் கிறிஸ்துவன், எனக்கு மட்டும் தான் வேலை செய்யும், இல்லை எனக்கு மற்றவங்க வேலை செய்யாது அப்படின்னு கிடையாது. பாருங்கள், நீங்கள் சூடு தண்ணி வச்சிங்கன்னா, இல்லை இந்த டிகிரியில் நான் வச்ச இந்த டிகிரியில் தான் அது கொதிக்கும், இல்லை அந்த டிகிரியில் தான் அது கொதிக்கும், அப்படி இல்லை. எல்லாருக்கும் ஒரே சமமாக தான் தேவன் வச்சுருக்கிறார். ஆகையால் இந்த மாதிரி பிரமாணத்தை வைத்த அந்த தேவன் அதை அறியாமல் நிறைய பேர் பின்தங்கி இருக்கிறார்கள். காரணம், என்னுடைய செழிப்புக்கு நான் தான் பின்தங்கி போகிறதுக்கு நான் தான் காரணம் என்று அவர்கள் ஒப்புக்கொள்வதே கிடையாது. இல்லை, அது கர்த்தர் தான் செஞ்சுட்டாரு, என்னை கர்த்தர் தான் அப்படி பண்ணிட்டார், இப்படி பண்ணிட்டார். பைபிளை வாசிக்கிறதே கிடையாது, ஆனால் கர்த்தர் மேலே ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருக்கு. என்னுடைய வாழ்க்கையில் மாற்றதே இல்லை, நான் எதை எப்படி மாறுவது என்று கேட்குறார்கள், ஆனால் அதை கண்டுபிடிக்கிறது இல்லை. ஆனால் இன்று தேவன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒவ்வொருவர்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை இந்த நிலைமையிலிருந்து நீங்கள் 1000 மடங்கு பெறுவீர் என்று அவர் வாக்கு கொடுக்குறார். ஹல்லேலூயா! நீங்கள் பாருங்கள், நீங்கள் 1000 மடங்கு பெறுவீங்க. இன்றைக்கி உங்கள்கிட்ட 10 லட்சம் இருந்தால் கோடான கோடி ரூபா உங்கள் கையில் வரும். தேவன் அதை ஆசீர்வதிக்கிறார். அந்த பணத்தை மேலே அவர் ஆசீர்வாதத்தை கோரிவிட்டார். உங்களுக்கு குறைவே இருக்காது. நீங்கள் லட்சத்திலிருந்து கோடான கோடி இருப்பீங்க. நீங்கள் பல கம்பெனி, ஒரு கம்பெனி வச்சு நடத்துவீங்களா, இன்னும் பல கம்பெனிகளை நீங்கள் வச்சு நடத்துவீங்க. உங்கள்கிட்ட இன்றைக்கி 1000 பேர் இருக்காங்களா, அவங்களுக்கு 5000 பேர் வச்சுருக்கிற பெரிய கம்பெனிகளெல்லாம் வச்சு நடத்தக்கூடிய திறன் உங்களுக்குள்ளே வரும். அதை நடத்தி கொடுக்கிறவர், இந்த அண்ட சராசரியை உண்டு பண்ணவர் உங்களுக்குள்ளே வந்து அவர் வாசம் பண்ணுவார். ஆக நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். தேவன் இந்த பிரமாணத்தை வைத்த அந்த தேவன் உங்களுக்கு வந்து அவர் கற்றுக் கொடுக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் பாருங்கள், நிறைய பேருக்கு பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பாங்க. ஐயோ, எனக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பணம் இருந்துன்னா நான் அந்த ஒரு கம்பெனி வச்சு நான் வச்சுருவேனே, ஐயோ எனக்கு இந்த மாதிரி ஒரு பணம் இருந்துன்னா நான் ஒரு கடை வச்சுருவேனே, ஐயோ இந்த மாதிரி கம்பெனி இருந்த பணம் இருந்துச்சுன்னா நான் அந்த கடத்தை முடிச்சிருவேனே, எனக்கு பல லட்சம் கடன் இருக்கா, நான் அதை எப்படி முடிக்க, நான் அதை எப்படி அதை நான் செய்ய அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த உலகத்தில் பாருங்கள் ஒரு எதிர்நீச்சல் போட்டு தான் பார்க்குறாங்க, முடியுமான்னு சொல்லி. ஆனால் பாருங்கள், மக்கள் என்ன பண்ணுறாங்க, இருக்க பணத்தை அப்படியே மூட்டை கட்டி வைக்கிறாப்பாங்க. இருக்க பணத்தை வந்து கொடுக்குறது கிடையாது. யாராட்டு வந்து வீட்டில் சாயங்காலம் வந்து கேட்டிங்கன்னா வந்தீங்கன்னா கொஞ்சம் ஏதாட்டு ஒரு 10 20 ரூபா 30 ரூபா கொடுங்க, இல்லை அப்படிம்பாங்க. வச்சுருப்பாங்க, ஆனால் இல்லைன்றவாங்க. ஏன்? அவங்களுக்கு அந்த கொடுக்குற தன்மையே கிடையாது. தேவன் பாருங்கள், கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் அப்படி சொல்லியிருக்காரு. கொடுக்கும். ஏன் அது கொடுக்கப்படும்னு ஏன் சொல்லியிருக்காரு? அப்படி தான் கொடுக்கப்படும். ஏன்னா தேவனுடைய பிரமாணம் அப்படி தான் வேலை செய்யுது. நீ கொடுத்த உடனே உனக்கு கொடுக்கப்படும். உனக்கு இல்லைன்னு இல்லை, அது வந்து அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உனக்கு மடியில் வந்து கொட்டுவார்கள்னு சொல்லுகிறது. நீ கொஞ்சம் தான் கொடுக்க போகிறா, ஆனால் அது நிறைய வரப்போகிறது, அதனுடைய பலன் அப்படி சொல்லுகிறார். தேவனே அவர் சொல்லுகிறார். தேவன் பிரமாணத்தை வச்சுட்டார். பாருங்கள், அதான் தேவன் சொல்லுகிறார், நான் வந்து நீ இந்த பிரமாணத்தை அறிய வேண்டும் என்றால் இந்த பிரமாணத்தை எப்படி வேலை செய்கிற பாரு, பணத்தையும் நான் விதை என்றே சொல்லி அதை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பணத்தை பாருங்கள், இந்த பூமியில் நீங்கள் எதை விதை போட்டாலும் அது அதன் மாங்கொட்டை போட்டால் மாங்க வருது, கொய்யா இதில் போட்டிங்கன்னா கொய்யா மரத்தை வச்சிங்கன்னா அது வருது. இந்த மாதிரி ஒரு அதில் ஜாதியின் பிரகாரம் பிறப்பிக்கிற கடவுள் என்று தேவன் சொன்ன அதே மாதிரி இந்த பணத்தையும் தேவன் விதை என்றே சொல்லிவிட்டார். இப்போ நீங்கள் அதை விதைக்கணும். கையில் வச்சுட்டு இருந்தால் ஒன்றும் நடக்காது. ஆகல அதை விதைக்க என்னைக்கு ஒருவன் ஆரம்பிச்சிட்டானோ அவனுடைய வாழ்க்கை இந்த உடனே அது ஆரம்பிக்கிறது. அவனுடைய வாழ்க்கையினுடைய மாறுதல், அவனுடைய எதிர்பார்ப்பு, அவனுடைய எதிர்காலமே அவன் காலடியில் வந்து விடும். அந்த அளவுக்கு அவனுக்கு செல்வங்கள் வந்து மடியில் அமுக்கி குலுக்கி வந்து விடும். ஏனென்றால் அவன் கொடுக்க தன்மையில் வந்துட்டான். அவனுக்கு கொடுக்கும் பொழுதே ஒரு பெரிய ஆனந்தமாக இருக்கும். யாரடா கேட்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு அவன் வந்துடுவான். எப்பொழுது? அவன் கொடுக்கும் பொழுது. அவன் கொடுத்தால்தான்
அவனுடைய அந்த 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 அன்பு அவனுக்குள்ளே வந்தால்தான் பெருக்கத்தை தேவன் அங்கே கட்டளையிடுகிறார். ஆகையால் நீங்கள் இந்த விதைப்பு அறுப்புங்கிறதை விட்டு விடாதீர்கள். விதைக்கும் பொழுது அதனுடைய பலனை நீங்கள் எதிர்பாருங்கள். எதிர்பார்க்கும் பொழுது என்ன நடக்கின்றால் தேவன் அதன் மேல் ஆசீர்வாதத்தை வைத்து உங்களுக்கு பல மடங்கு அவர் கொடுக்கிறார். பாருங்கள், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நமக்குடைய வாழ்க்கையில் எல்லா புத்திக்கும் மேலான அந்த வார்த்தை கேட்குற நீங்கள் தேவ சமாதானம் உங்கள் இதயங்களிலும் உங்கள் இதயத்தில் இருக்கணும். உங்கள் சிந்தனைகளிலும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பாருங்கள், அந்த கிறிஸ்து நமக்குள்ளே இருந்து இந்த மாதிரி சிந்தனை, ஏக சிந்தனை, நம்முடைய இருதயத்துக்குள்ளே என்ன வைக்கணும் என்ன வைக்கக்கூடாது, இதெல்லாம் தேவன் பாருங்கள் நம்மளை காத்துக்கொள்கிறார். ஆனால் இன்னைக்கு உங்களுடைய இதயத்தில் என்ன வைக்கணும் அவர் சொல்லுகிறார், இந்த பணத்தை நான் விதையென்றே சொல்லிவிட்டேன். ஆகையால் இன்று முதல் நீ விதைக்க ஆரம்பி, பணத்தை கொடுக்க ஆரம்பி. கொடுக்கும் பொழுதுதான் இந்த பிரபஞ்சத்தில் நான் வைத்த அந்த பிரமாணத்தின் அடிப்படையில் எப்படி உயிர் பிசாச்சானோ அதே மாதிரி கொடு, அப்பொழுது கொடுக்கப்படும். சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக விதைப்பவன் பெருக இருப்பான் சொன்னது போல அது உன்னுடைய வாழ்க்கையிலே நடைபெற ஆரம்பிக்கும். என்னுடைய பிரமாணத்தை நீ அறிந்துவிட்டால் நீ வாழ்க்கையிலே ஒரு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.